ஒரு இயக்குனர் வந்து போயிட்டு ரிவ்யூ பண்ணி நம்ம பார்த்தது இல்ல மேக்ஸிமம். இயக்குனர் ஒரு சின்ன குழந்தை கேக்குறாரு, பாத்தியம்மா படம் எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கு, அது உங்களுக்கு எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு கேக்குறாரு. அந்த பொண்ணு யோசிக்க எந்த கேரக்டர் நீ காமிச்சா எனக்கு புரியலடா. என்னங்க அவ்வளவு பெரிய டைரக்டர் வந்து சினிமா வாசல்ல போய் இன்டர்வியூ எடுத்தேன்னு சொல்றீங்க, என்னங்க சொல்லுறது? ஆனா எவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் அவரை பாராட்டி இருக்காங்க, என்னங்க அவ்வளவு அசால்ட்டான விஷயமா? யாரு நம்ம ஆளுங்க யாரு? எச்ராஜா இல்லைங்க, மோகன்ஜியோட கனெக்ட்ல இருந்தா யாரு யாரு மோகன்ஜிக்கு யாரு பெரிய ஆளுகள் சொல்லுங்க? எச்ராஜா அவர்கள், அப்புறம் வந்து ரஞ்சித் அவர்கள், அந்த மாதிரி முத்தையா, சௌமியா அன்புமணி, இவங்க எல்லாம் அப்படியே பாராட்டு மழையா பொழிஞ்சிருக்காங்க. பாத்தீங்களா இவங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண, அதாவது மோகன்ஜி படம் வந்தாவே யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு எடுத்து பார்த்தோம்னு தெரியும். சங்கிகள், அதாவது பிற்போக்க யோசி கூட இருந்தாங்க, சாதி வெறிக்ஸ், மத வெறிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆட்களும் சப்போர்ட் பண்ணாங்க. அதுல ஹெச்ராஜா ஒரு படி மேல போயிட்டு. ஆமா சார், என்ன சொல்றாருன்னா இது வந்து தமிழகத்துல இருக்க எல்லா தமிழ் குழந்தைகளோட பாட புத்தகத்துல வர வேண்டிய ஒரு பெரிய காவியம் இது. என்னது இது காவியம்? இல்ல அப்படி என்ன அப்படி சொல்லிட்டாங்க படத்துல. என்னன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் காட்டணும். ஆரியர்களாலயா இல்ல துருக்கியர்கள்? அது இல்ல அந்த மாதிரி இல்லையா? அந்த மாதிரி அவர் எச்ராஜா எப்படி சொல்றாரு அதை சொல்வாரு. அவர் என்ன சொல்றாரு, துருக்கியர்கள் எல்லாம் வந்தாங்களே, அதெல்லாம் குழந்தைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், குடும்பமா போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி நம்ம மாத்தி பண்ண ஆரியர்கள் எப்படி படையெடுத்து வந்தாங்க, படையெடுத்துலாம் வரல, எப்படிலாம் ஆடு மேய்ச்சி வந்தாங்க, ஆடு மேய்ச்சி வந்து எப்படிலாம் நம்மளை ஏமாத்தினாங்க, எப்படிலாம் சாதியை வந்து கட்டமைச்சாங்க, எப்படிலாம் வந்து 2000 வருஷமா வந்து எப்படிலாம் ஏமாத்தி சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு படம் எடுத்து செம்மையா இருக்கு. எடுத்து வச்சு ஆண்டிங் என்ன சொல்றாரு. அது முஸ்லீம் மீது வெறுப்பு பிரச்சாரம் தான் அந்த படம் முழுக்க. ஏன்னா